நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். நாங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். வேத கையில் வச்சுக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிப்போம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சிக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தார் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தடுத்திருக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதவி இருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாடாமல் அவனை பார்த்து, சமாதான பணிகள் என்மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் சமூகத்தை அவளோடு தேடினேன், உன் முகத்தை அவளோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை கோலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்பூகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விளத்தி விரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை விழுந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாணின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய்விடும். ஆமென். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளே தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் தியானிப்பதற்கும் அந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே கேட்பதற்கும் தேவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்மை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்னென்பதை கர்த்தாவே நான் உணர்ந்து செயல்படுவதற்கு தெய்வமே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே வந்து கூறியிருக்கிறதால ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளுக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா எதிர்வல்லமைகளை கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்குங்க. இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து தானே மாய்மானமான அன்பு இருக்கிறது, அதாவது மாசற்ற அன்பு இருக்கிறது. மாய்மானமான அன்பு, மாசற்ற அன்பு. மாசற்ற அன்பு என்னது? உண்மையான அன்பும் தானே மாய்மான அன்பும் சொன்னா தானே எங்களுக்கு முன்பதாக வந்து எங்களிடத்துல நடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அன்பு என்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சதானே அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல தானே ரெண்டு விதமான போதனைகள் இருக்கிறது, ரெண்டு விதமான போதனைகள் அல்லது ரெண்டு விதமான சபைகள் இருக்கிறது. ஒன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த உலகத்துல வந்து தானே ஸ்திரீ என்று சொன்னீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு சபையை குறிக்கிறது. அதாவது சபையை குறிக்கிறது. சபை என்று வருகிற பொழுது அது வந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக என்ன செய்யப்படுகிறதுனா இருக்கிறது. அப்ப தேவன் எங்களுக்கு மனவாளனாகவும் நாங்க தேவனுக்கு யாராக இருக்கிறோம்? மனவாட்டிகளாக இருக்கிறோம். சரிதானே? அப்போ ஒரு திருமணம் நடக்கிற நீங்க ஒரு அதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில திருமணம் நடக்கும் பொழுது திருமணம் நடக்கிற வேலையில என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொறுத்தனை சொல்லுவாங்க. அப்படி எங்களுக்கு வந்து இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நாங்க ஒரு என்ன செய்ய மாட்டோம். நாங்க
பிரிய மாட்டோம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம சாரி கடைசி வரைக்கும் நான் வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட மனைவி எனக்கு நம்ம பார்த்துக் கொள்வேன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அங்க மனைவிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்க இணைப்பிரியாத ஒரு வாழ்க்கை நாங்க என்ன செய்வோம், நாங்க வாழ்வோம் என்று சொல்லி ஒரு பெரிய அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி பெரிய பெரிய பொருத்தனைகள்லாம் வச்சு இப்படிதான் வந்து திருமணம் முடிக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்ல கவனி. அப்ப அதே போன்று தான் இந்த இடத்துல சதானே நாங்க பார்க்கிறோம் வந்து ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனவாட்டியின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன பண்றது, அதாவது தன்னுடைய மனைவியின் இடத்துல தன்னுடைய மனைவியின் இடத்துல சொல்லுகிற காரியத்தை நாங்க பார்க்கறது போல நாங்க இந்த அதிகாரத்தை நாங்க கவனிப்புமாக இருந்தா அவர் சொல்றார் வந்து, அதாவது நீங்க நல்ல கவனி, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சானே என் மகனே என் வார்த்தைகளை என்ன செய்ய காத்துக்கொள் அப்படிங்கிறார் சானே. அதே போலதான் கீழே வருகிற பொழுது ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், இந்த பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஒன்றிலிருந்து சானே அதாவது நாங்க முதலாம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாங்க பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகைகளிலே எழுதிக்கொள். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்ன ஆண்டு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை வந்து நாங்க எப்படி காத்துக்கணும் அப்படின்னா, சாரி பாருங்க நல்லா கவனிங்க, எங்களுக்கு ஒரு கண்மொழி இருக்கிறது. இப்ப இந்த கண்மொழியில சாரி அந்த விழிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு விழி ஒண்ணு என்ன செய்யும், அந்த உள்ளுக்குள்ள இருக்கும் ஒரு சின்னதாக விழி இருக்கும். அந்த விழியால தான் எங்களை தொலைநோக்கு பார்வை மற்றது நாங்க கிட்ட பார்வையெல்லாம் எங்களை பார்வையெல்லாம் அதுல தான் இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, அந்த கண்ணுக்கு எதிராக ஒரு தூசு பறந்து வந்தாலும் உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமை வந்து டக்குன்னு என்ன நீங்க நல்பாட்டல அது தானாகவே அது மூடிக்கொள்ளும். நாங்க யாரும் மூட தேவையில்லை, என்ன செய்யணும், தானாகவே அந்த கண்ணிமை வந்து மூடிக்கொள்ளும். நல்ல அதுதான் அவர் சொல்ல கண்ணிமை கண் அதாவது என்ன சொல்றது வந்து உன் கண் மணியை போல காத்துக்கொள்ள அப்படிங்கிற என்ன அப்படின்னா எங்களை அறியாமலேயே மூடிக்கொண்டு என்ன செய்யணும், அந்த கண்ணுக்கு வர போற ஆபத்தை அது என்ன செஞ்சிடும், தடுத்துடும். அதே மாதிரி தான் சானே எங்களுடைய கண்ணுக்கு ஆபத்து வந்தா எப்படி நாங்க பார்வை இழந்து விடுவோமோ அதே போல சானே எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் அறிந்தவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்க செயல்பட வேண்டும். அப்படி ஆபத்துகள் போகிறது அப்படின்னா அந்த ஆபத்துக்கு முன்பதாக நாங்கள் எங்களை என்ன செய்கிறோம்னா அதில் நாங்கள் மீட்டு எங்களை காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது சொல்லுகிறது. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப சபைகள், அதாவது சபை என்று சொல்லும் பொழுது ஒரு பெண், அதாவது ஸ்திரீ தான் ஒரு சபை என்று சொல்லப்படுகிறது. அந்த சபையில நல்ல கவனிங்க, எங்களுக்கு விருப்பப்படுகிறதான காரியங்களை எங்களுக்கு பேசுகிறதான சபைகள் இந்த உலகத்துல இருக்குது. நிறைய சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க என்ன விரும்புறோமோ நாம விரும்புகிற பிரகாரமாக எங்களுக்கு பேசுகிற சபைகள் நிறைய சபைகள் இருக்குது இந்த உலகத்துல இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செழிப்பு அதாவது செழிப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகிறதான செழிப்பின் உபதேசம் சொல்லி நாங்க என்ன செய்வோம், அதை பத்தி நாங்க சொல்லுவோம். நல்ல கவனி. அப்ப 2வது ஒரு சபை நீங்க பாத்தீங்கன்னா அந்த சபை எப்படி சபை பாத்தீங்கன்னா அது வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சாரி பாவத்தை கண்டித்து உணர்த்தி போதிக்கக்கூடிய, புத்தி சொல்லக்கூடிய, கணிந்து கொண்டு உபதேசம் பண்ணக்கூடிய அந்த உபதேசத்துல நடக்கக்கூடியதான சபை ஒன்று இருக்குது. நல்ல கவனி. அப்ப இதுல எந்த சபை வந்து கர்த்தருக்கு பிரியமான சபை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் எங்களுக்கு கொடுக்கிற புத்திமதிகளை கேட்டு அந்த புத்திமதிகளின்படி நாங்க எங்களை காத்துக்கொண்டு நாங்க பாவத்துக்கு எங்களை விலக்கி பாவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி வைக்கிற பொழுது நான் பாவத்துக்கு மனம் திரும்பி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு நேராக எங்களுக்கு போதிக்கப்படுகிற சபையை தான் கர்த்தர் நீதிமான்களின் சபை என்று என்ன செய்யறார் எங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல சாரே நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இங்க நடக்கிறதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன சொன்னா இந்த நீதிமொழிகளை எழுதின அந்த சாலமோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மிக தெளிவாக பேசுகிறார். சானே இச்சிக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. அப்ப என்ன நடக்கும்னா இச்சகமான அதாவது இச்சையான எங்களுக்கு விரும்பக்கூடிய நாங்க இந்த உலகத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை குறித்து ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து பேசக்கூடியதான உபதேசம் உனக்குள்ள வருகிற பொழுது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை சரியான விதத்தில் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது தேவனுடைய சத்தமா அல்லது துன்மார்க்கனுடைய சத்தமா என்பதை நீ என்ன செய்யணும்,
நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற பொழுது சானே நீங்க பாருங்க 6ஆம் வசனத்திலிருந்து சானே 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாங்க பார்க்கிற பொழுது ஒரு 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 வாலிபன் இருக்கிறான். அப்ப அந்த வாலிபனை வந்து இந்த மனுஷன் வந்து என்ன பண்ண ஜன்னல் வழியா நின்று பார்க்கிறாராம். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து மெல்ல மெல்ல என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அதாவது ஒரு ஒரு புத்திகீன வாலிபன் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. புத்திகீன வாலிபன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னதான் வந்து அதாவது முட்டாள்தனமா நடக்கக்கூடியவன், அதாவது ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு ஒரு வாலிபனை குறித்து பேசப்படுகிற வார்த்தை சானே. அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சானே அதாவது அவன் மாலை மயங்கும் அஸ்தமனமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் சானே யார் இருந்த இடத்தை நோக்கி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரஸ்திரி என்று சொன்னா நல்ல கவனிங்க. வேதம் சொல்கிறது பரஸ்திரி சொன்னா ஒரு விபச்சாரி. அப்ப நல்ல கவனிங்க, இவள் வந்து திருமணம் முடித்தவர். இவளை குறித்து இப்ப நம்ம பார்க்கிற பொழுது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண். இவள் இந்த திருமணத்துல கொடுத்ததான இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் இவள் கொடுத்ததான வாக்குறுதி எல்லாம் மீறி செயல்படக்கூடிய ஒரு பெண் என்றதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. நாங்களும் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து ரட்சிப்பை எங்களுக்கு தந்த தேவன் தந்த உடனே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அநேகமான வாக்குறுதிகளை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கொடுப்போம். ஆண்டவரே நாங்கள் பாவமெல்லாம் செஞ்சு பாவமெல்லாம் பாவத்தில் கிடந்தோம், இன்னைக்கு நீங்க பாவத்தை எல்லாம் நீங்க மீட்டு எடுத்துட்டீங்க, அப்படினால இனி நாங்க பாவம் செய்ய மாட்டோம், நாங்க பாவம் செய்யாத பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனையை பண்ணி ஞானஸ்நானத்தை எடுத்த உடனே ராத்திரி பூஜை பந்திக்கு வர்றதுக்கு முன்பு இவ்வளவு பெரிய பொருத்தனை நம்ம என்ன பண்ணிடுவோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த விதமாக தான் என்ன செஞ்சுட்டு இருக்கும். நல்ல கவனி. அதே மாதிரிதான் இங்க வந்து ஒரு திருமணம் முடித்த ஒரு பெண் அங்க கொடுக்கப்பட்டதான வாக்குறுதி தானே அங்க தன்னுடைய கணவனுக்கு முன்பதாக தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லி தன் கணவனுக்கு முன்பதாக அவள் கொடுத்ததான வாக்குறுதி எல்லாம் மீறி அவள் செயல்படுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அவளை குறித்து நாங்கள் எப்படி இங்க பார்க்கிறோம், அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நல்லா கவனிச்சு பாருங்க. ரைட். அவளை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டால். என்ன மாதிரியான ஆபரணமா? வேசியின் ஆடை ஆபரணம் இல்லையா? வேசியின் ஆடை ஆபரணம் அப்படின்னா இந்த வேசித்தனம் பண்ணக்கூடிய, நல்ல கவனிக்க, வேசித்தனம் பண்ணக்கூடிய விபச்சார ஸ்திரீகள் சொல்லி விலை மாதகிகள் அப்படி சொல்லி சொல்லுவீங்க. அதாவது விலை மாதங்கள் சொல்லப்படுகிறதால ஒரு கூட்டம் இருக்கிறது நம்ம பார்க்க. பார்த்தீங்கன்னா இங்க இலங்கையிலையும் அந்த மாதிரி இருக்குது, இப்ப எல்லா நாடுகள்லையும் அந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சிட்டு இன்னைக்கு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மிகவும் அழகான நல்ல விலை வந்து உடுப்புகள் எல்லாம் போட்டு நல்லா உடுத்தி சானே, அது மட்டும் இல்லாம அவங்களை வந்து ஃபுல் மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி என்னது இன்னைக்கு இருக்குது இல்ல வந்து பியூட்டி பார்லர்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா ஃபேஷியல் அது இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விதமான ரீதியில அவங்க என்ன செய்வாங்க, தாங்களே அலங்கரித்துக் கொள்வாங்க. இல்லைன்ற மாதிரி அழகாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை அலங்காரப்படுத்துவாங்க. சானே நெயிலுக்கு பொலிஸ் பூசுவாங்க, சானே உதட்டுக்கு சாயம் அடிப்பாங்க, கண்ணுக்கு மை பூசுவாங்க, சானே இன்னும் தலையில கூட இருக்கிற மயிலெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வேற கலர்களுக்கு என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்வாங்க. பயங்கரமான அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்படின்னா அவங்க வந்து வேசியின் ஆடை ஆபரணம் அப்படின்னா அந்த மாதிரியான மாலைகள் எல்லாம் வண்டி போட்டு ரொம்ப தங்களை என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அலங்கரிச்சு என்ன செய்வாங்க, 4 பேர் போற வாரம் வேணா நம்மளை என்ன செய்யணும், அவங்க போற வாரவங்க என்ன பண்ணணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக இந்த விதமான உடைகளை உடுத்தி திரிவாங்க. நல்ல கவனி. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு என்ன நாங்க இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதானே, நாங்களும் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க, பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான உடைகளை உடுத்த வேண்டும், நீங்க எந்த விதமான ஆபரணங்களை அணிய வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வேசியின் ஆடை ஆபரணம்னு ஒண்ணு இருக்குது சானே. அப்ப அந்த ஆடை ஆபரணங்களை நீங்க தரித்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பேர் வரும் அப்படிங்கறத நீங்க தான் என்ன வேணும், நீங்க தான் தெளிவடைய வேணும். சதானே நல்ல கவனிங்க. நீங்க தெளிவடைவதற்காக இந்த வசனத்தை என்ன பண்ணி வச்சீங்கன்னா வந்து கொடுத்திருக்கிறார் சதானே. அப்ப நாம எப்படிப்பட்ட உடைகளை நாங்க உடுத்த வேணும், எந்த விதமான ஆபரணங்களை நாங்க வந்து தரிக்க வேணும், இதெல்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது சதானே. அப்ப ஆனபடினால நாங்க பெண்களாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கை மட்டும் இல்லாம ஆண்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஆண்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையற்ற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட்லாம் வித்தியாசமா இருக்கும், முடியெல்லாம் வித்தியாசமா வெட்டிக்கிறாங்க, காதுல எல்லாம் இன்னைக்கு கம்மல் போட்டுக்கிறாங்க. சார் என்ன நம்ம விராட்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு மனுஷங்க இன்னைக்கு
செஞ்சுட்டு பார்க்கும் பொழுது முடியலாம் செய்த வளர்த்து வித்தியாசமான முறை நடந்து கொள்றாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்பொழுது அவனை பார்த்து உலகம் என்ன சொல்ல அப்படின்னா இவர் மோசகரமான காடன் என்ற ஒரு வார்த்தையை பேசுவாங்க. காடன் என்ன விபச்சாரக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யும் வந்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்களுக்கு தகுதி உள்ள வஸ்திரங்களை நாங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க அந்த தகுதி உள்ள வஸ்திரங்களை உடுத்தி தகுதி எங்களுடைய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் தகுதி உள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே தேவன் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் அது மட்டும் இல்லாம சதானே அவர் தந்திர மனம் உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்காங்க. தந்திர மனம் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுடைய தந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான கோலத்துல தான் இருக்கும். நல்ல கவனிங்க சானே, நீங்க பார்க்கும் பொழுது சானே அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிச்சிருப்பீங்க வந்து தாவீது வந்து ஒரு அதாவது உரியா என்ற ஒரு மனைவியோடு கூட அவன் வந்து என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபச்சார பாவத்தில் ஈடுபட்டிருக்கும். அப்படி ஈடுபடுகிற பொழுது ஒரு சம்பவம் நடக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சானே அவன் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு அழைத்து அவனோட விபச்சாரம் பண்ணிடுவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி தன்னுடைய தீட்டு நீங்கும்படி தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போறவளாக இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய தீட்டெல்லாம் நீங்கும்படி தன்னை சுத்திகரித்துக் கொண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னா தன்னுடைய புருஷனானவன் வந்து வருகிற பொழுதோ புருஷனானுக்கு முன்பதாகவோ எந்த விதமான ஒரு செயல்பாட்டிலையும் தான் ஈடுபடாதது போல காட்டிக்கொள்வதற்கான ஒரு தந்திர மனம் அவளுக்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்றது நாங்க வேதத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் நீங்க தாவீதுடைய அந்த பகுதியை நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தா நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா உண்மைதானா அப்படிங்கறத நீங்க பார்த்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க. ஆனபடினால இந்த பெண்ணானவள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்திரமாக தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போகிறாள் அப்படிங்கிற மாதிரி இவள் தந்திரமான உள்ளவளாக இருந்தால் அது மட்டும் இல்லாம அவளுடைய சில குணாதிசயங்கள் சொல்லப்படுகிற பொழுது அவள் வந்து வாயாடி, இரண்டாவது என்னது அடங்காதவள் சானே, இன்னொன்னு யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து தன் கால்கள் வீட்டுல என்ன செய்யறது ஒரு இடத்துல என்ன செய்யறது இல்ல அவன் நிக்கிறது இல்ல. அப்ப நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் நிறைய பெண் பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்த முதல்ல வாயடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க சானே, எதுக்குமே அடங்காத பிள்ளைகள் இருப்பாங்க சானே. அது மாதிரி வீட்டுல தடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்ய மாட்டாங்க, பெண்களாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இதுகளை நாங்கள் கவனிக்கிற பொழுது இது ஆண்களுக்கும் அப்படித்தான் சரிதானே. தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக நாங்க வந்து வாயடிச்சுட்டு இருக்க கூடாது. கர்த்தர்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை கேட்கிற நாங்க கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணுமே தவிர நாங்க தேவையற்றதுகளுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யக்கூடாது, நாங்க வாயடிச்சுக்கிட்டு தேவையான விஷயங்களை நாங்க பண்ணக்கூடாது. நல்ல கவனி. அப்ப இந்த மாதிரி கொள்கை நிறைந்ததான பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்க்கிற பொழுது இங்க சபைக்குள்ள இருக்கிற நாங்க என்ன பண்ணணும், ஐயோ நாங்க என்ன செய்யக்கூடாது, வாயடிக்க கூடாது, நாங்க அடங்கி நடக்க வேணும், நாங்க அது மட்டும் இல்லாம நாங்க வீட்டுல என்ன செய்யணும், வீட்டுல நாங்க தரிச்சு நடக்க வேண்டும் என்றதான இந்த நல்ல குணாதிசயங்களை நாங்க என்ன செய்யணும், நாங்க உங்க வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சார். அது மட்டும் இல்லாம சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் என்ன செய்வான் வந்து பதிவு இருப்பாள். அப்ப அந்த பெண்ணை பத்தி சொல்லுகிற பொழுது அவ ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமான இடங்கள்ல இருப்பா அப்படின்றத தன்னுடைய இடங்களை குறித்தெல்லாம் இங்க என்ன செய்யப்படுறதுன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி சாணி. இன்றைக்கு இந்த விதமாக தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான அநேகருடைய வாழ்க்கை இவ்விதமாக தான் இருக்கிறது என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட். என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்டவள் வந்து உடனடியா அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து அப்படின்னு என்ன அப்படின்னா அவளுக்கு இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்களுக்கு சாணி நாணம்னா என்ன சொல்லி நம்ம சொல்றது இவளுக்கு வந்து சூடு சொல்லன மான ரோசம்னா ஒண்ணுமே இல்லாத ஜனங்கள் நீங்க என்ன செய்யப்படுகிறது இங்க சொல்லப்படுகிறது. நல்லா எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, புத்தி என்ன செய்யாது, வராது. நிறைய சபைகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது சாணி. செழிப்பான உபதேசத்தை உபதேசிப்பாங்க சாணி. தங்களுடைய வாழ்க்கையில விரும்புகிற காரியத்தை வந்து அவங்க வந்து அந்த சபைகள்ல வந்து போதிப்பாங்க. அதை கேட்டு நடக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் நம்ம போயிட்டு பேசினா கூட நீங்க பாத்தீங்கன்னா சரியான சத்திய வசனத்தை நாங்க கொண்டு போகிற பொழுது சாணி என்ன நடக்கணும் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நாங்க போய் சத்தியத்தை சரியான முறையில் சொல்லுவோமா இருந்தா அந்த சத்திய வசனத்தை கொடுக்கிற பொழுது அந்த மாதிரியான சபையில் இருக்கக்கூடியவங்க அந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அதை விரும்ப மாட்டாங்க. அதான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் என்ன நடக்கணும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன நடக்கும்னா நாங்க சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற சபைக்குள்ள வருகிற பொழுது எங்களுடைய பாவத்தை கண்டித்து கர்த்தர் என்ன செய்வார், உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது முதல் செய்யற வேலை என்னது, பாவத்தை கண்டித்து என்ன செய்வார், அவர் உணர்த்துவார். நல்ல கவனிங்க. அப்ப பாவம் கண்டித்து உணர்த்தப்படுகிறதான செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாதோறும் வர வேண்டும். கிடைக்கக்கூடியதான புத்திமதிகள்.
அந்த புத்திமதிகள் தான் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு வந்து காத்து சரியான பதில் நடத்தும். அப்ப நீங்க அநேக இடங்கள்ல அது இல்ல, நாங்க நேரடியா என்ன செய்வோம், ஒரு இதுக்குள்ள போவோம் இல்லையா, நாங்க ஒரு ஆலயத்துக்குள்ள போவோம், போனோம்னா அங்க அங்க பாத்தீங்கன்னா குருக்கள் எங்களுக்கு போதிக்க மாட்டாரு. நாங்க போய் என்ன செய்வோம், எங்க விருப்பத்துக்கு என்ன செய்வோம் போயிட்டு நாங்களே போவோம். நாங்க ஏதாவது ஒரு 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 தெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு எங்களுக்கு கையில் இருக்கிற ஒரு காணிக்கை ஏதாவது தூக்கி அங்க போட்டுட்டு தானே நாங்க பேசாம என்ன செய்யணும், வீடு திரும்பிடுவோம். இதுதான் இன்னைக்கு உலகத்துல நாங்களும் செய்து கொண்டிருந்ததான காலப்பகுதி. அந்த காலத்துல நாங்களும் என்ன பண்ணோம், இதைத்தான் செய்து கொண்டிருந்தோம். அப்ப எங்களுக்கு யாரும் எங்களுக்கு என்ன பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் இல்லையா. நாங்க போவோம், ஏன்னா எங்ககிட்ட அந்த தெய்வங்களும் என்ன செய்யாது, பேசவே பேசாது. சாரே நாங்களும் அதுக்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், நாங்க போயிட்டு நாங்க எங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டு நாங்க திருப்பி வந்துடுவோம். இப்படித்தான் அநேகமான வழிபாடுகள் இந்த உலகத்துல இருக்கிறது இல்லையா. ஆகவே ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா நமக்கு உபதேசிக்கிற தெய்வமாக இருப்பார். அவர் மலைகளிலையும் குன்றுகளிலையும் ஏறி அவர் செய்த எல்லா காரியங்களும் பத்தி எல்லா ஜனங்கள்லாம் உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் போதிச்சு கொண்டிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி கர்த்தர் எங்களுக்கு போதிக்கிற போதனைகளை நாங்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்க என்ன செய்யப்படுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ரைட். இப்ப இவனுக்கு இந்த வெக்கமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ணிட்டா அப்படின்னா அந்த வாலிபனை பிடிச்சு முத்தம் செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, தெருவில் நின்று முத்தம் செய்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வீதிகளில் எங்கே நின்றாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு அது எந்த விதமான இது கிடையாது இல்லையா. உடனடியாக போய் உடனே நினைஞ்சிருவாங்க, அவங்க முத்தம் கொடுப்பாங்க. இது வந்து இதுல வந்து உண்மையான அன்பு இருக்குதா இல்ல அதுல வந்து மாய்மாலமான அன்பு இருக்குதாங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ரைட், நல்ல கவனி. இப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகிறது. சார் நல்ல கவனி. 14ஆம் வசனத்துல அவர் ஒரு வார்த்தை பேசுறார். என்ன பேசுறார் பசங்க? சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது. இந்த வார்த்தையை இவர் வந்து எப்படி பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவுக்கு பயந்ததான, தேவனுக்கு பயந்ததான சானே வேத வசனத்தின் படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை பேசுகிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய பொய்யை பேசுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியராகும் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாசிங்க. லேவியராகும் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும், அதில் ஒன்றும் விழிற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. நல்ல கவனிங்க. இவ சொல்றா சமாதான பலிகள் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு போடணும். அதே எதுவும் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதான ஒரு வாலிப பையன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன யோசிக்கிறான், அடே இந்த வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிற அப்படின்னா இவங்கிட்ட என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன இருக்குது, உண்மை இருக்குது, உண்மை உள்ளவள், இங்கே சத்தியம் இருக்குது, இப்படின்றதான ஒரு மிகப்பெரிய நினைவை அங்க உள்ளடக்கக்கூடியதான வார்த்தையை அவர் பேசுகிறார். நல்ல கவனி சாரே. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் சாதானே நிறைய விதமான ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வசனத்தை உபயோகப்படுத்துகிறது. எப்படி தங்களுடைய சொந்த தேவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இப்படியான பைபிள் இருக்கக்கூடிய அநேக வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தேவன் என்ன பண்றாரு, வாசம் பண்றாரு, உங்க வல்லமையா கிரியை செய்யறாரு, வல்லமையான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத மக்கள் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, முட்டாள்தனமாக நம்புகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனம் தான். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வேத வசனத்தை வெளிச்சமாக கொண்டுதான் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியானது எது, பிழையானது எது என்றதை நாங்க கண்டுபிடிக்க வேண்டும். சானே இவர் சொல்றாங்க இல்லையா, விடிய காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, சோதனை என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாதா, விடிய காலம் வரைக்கும் ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. விடியறதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணிடணும், அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட வேண்டும் என்று சொல்லி இவன் முதலாவது அந்த பையனை பிடிச்சி முத்தம் விட்டு உடனே அவன் சொன்ன விஷயம் அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பேசுகிறதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. இன்னைக்கு நிறைய 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 இடங்கள் சாணி தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறாங்க, எத்தனையோ சபைகள்ல பிரசங்கிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் சாணி. ஆனா அங்க தேவனுடைய வார்த்தை அங்க வல்லமையோடு வருகிறதா, அதிகாரத்தோடு புறப்பட்டு வருகிறதா, அந்த வார்த்தைகளுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதா சாணி, அங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வருகிறதா என்றதுதான் கேள்வி. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படினால இந்த உலகத்துல ரெண்டு விதமான போதனை இருக்கிறது.
ஒன்று கர்த்தருடைய சத்தியம் மிக தெளிவாக போதிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. இன்னொரு இடம் எங்களுக்கான செழிப்பை மட்டுமே காண்பிச்சு சானே இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான லௌகிக இச்சைகளுக்கு நேராக எங்களை வழிநடத்தக்கூடியதான உபதேசம். இந்த உபதேசத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும் தானே. அப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் சொல்றான் வந்து தன்னுடைய அதாவது அவனை முத்தமிட்டு தன்னுடைய அந்த அந்த சமாதான பணியை பத்தி பேசுனதுக்கு பிறகு அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மாம்ச இச்சைக்கு நேராக அந்த பையனை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறான்? மாம்சம் விரும்புகிற காரியத்தை. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்தினுடைய இச்சைகளை தூண்டுவிக்கிறதான வார்த்தைகளை பேசக்கூடிய வார்த்தைகள் இங்க புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பண்ற உடனடியா சார் நான் என்ன நிறைவேற்றினேன், அதனால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். அப்ப இது வரைக்கும் என்ன நடக்குன்னா நான் ஒரு உண்மை உள்ளவன், நான் வேற யாருக்காக நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன், நான் காத்துருக்கேன், உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இவளை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? இவள் ஒரு வேசி, இவள் ஒரு விபச்சாரி. விபச்சாரி என்பவள் ஒருத்தருக்காக காத்துட்டு இருந்திருப்பா இல்ல இல்லையா? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அநேகமான மனிதர்கள் வாலிபர்கள் இந்த மாதிரியான ஆண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதான காரியத்தை பண்ணி கொண்டிருந்தவர். ஆனா அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படின்னா முத நான் உன்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை துணிகரமாக பேசுகிறதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அது கூட சொல்றாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், என்னுடைய படுக்கை அறையெல்லாம் நான் வித்தியாசமான வாசனைகளினாலே நான் என்ன பண்ணிருக்கிறேன் சொன்னா நான் அலங்கரிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படுக்கை அறையை பத்தி பேசுறதையும் தன்னுடைய புருஷன் தன்னுடைய வீட்டுல இல்லைன்னு சொல்றதையும் தானே விசித்திரமான இன்பமான வாழ்க்கையை குறித்து ஒரு மாம்சத்தை தூண்டிவிட்டு மாம்சத்தின் ஆசைகளை கிளர்ச்சி பண்ணி விடுகிறதான வார்த்தைகளை இங்கே பேசக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அழகவனி இன்றைக்கும் அநேக மாதிரியான உபதேசங்கள் சாரி மாம்சத்துக்கு ஏற்றதான உபதேசங்கள் தான் உலகத்தில் நினைச்சிட்டு இருக்குது, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. மாம்சத்துக்கு ஏதுவான உபதேசம் போயிட்டு இருக்கு சார் நிறைய சபைகளிலே, சாரி நிறைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாரி. அப்ப நாம கவனமா இருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தினுடைய ஆசையை மாம்சத்தினுடைய இச்சையை கிளப்பிவிடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில உபதேசம் வருகிறது என்று சொன்னால் நல்ல கவனிங்க. நீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை கேளுங்க சாரி, நீங்க சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம், அங்கே போன பெரிய ஆசீர்வாதமா இருப்போம், ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுப்பார், அது அந்த பெரிய அந்தஸ்துல உங்களை கொண்டு போய் என்ன செய்வார் நிறுத்துவார் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா எங்களுக்கு ஆசைகள் அதிகமாக என்ன செய்யும், அது தூண்டு வைக்கும். நல்ல சாப்பாடு காரணம் பட்டினி இல்லாம உங்களுக்கு அவங்களை போசிப்பார் வைப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பலதரப்பட்ட உபதேசத்தை கொண்டு வருவாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. நான் எதை என்னுடைய வாழ்க்கையில தேடிக்கொண்டிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உபதேசம் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம். சரி, அதுல தான் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே ஆண்டு எங்களுக்கு என்ன சொல்றது. அதாவது அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் தன்னுடைய மாம்சத்தின் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, கலாத்தியர் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் அதிகாரத்தில் இறுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் நிச்சயங்களை என்ன செய்வாங்கன்னா சிலுவையில அரைஞ்சிருவாங்க. அப்படின்னா மாம்ச இச்சைகள் மாம்சத்துல எங்களுடைய சர்வத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்லா உடுத்தலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி பலதரப்பட்ட ஆசைகளை எங்களுக்கு தூண்டிவித்து அந்த ஆசைகளை எங்களுக்கு காண்பித்து இதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு பிரித்து வெளியே கொண்டு போகக்கூடியதான உபதேசம் எங்க வாழ்க்கைக்கு நேராக வரும். தானே நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் அவனை விட்டு விலகி போயிருச்சுன்னா அவனுக்கான எல்லாவற்றையும் தானே ஆண்டவர் இலகுவாகவே அவனுக்கு என்ன செய்வார், தரக்கூடியதையும் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வான். சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வாலிபன் அப்படின்னு என்னது, போதிக்கப்பட்ட வசனத்தை கேட்டுட்டு சரி அந்த கேட்ட வசனத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாத ஒரு ஒழுங்கில்லாதவர், ஒழுக்கம் கெட்ட ஒரு வாலிபன், ஒழுக்கம் கெட்ட ஒரு மனுஷன் அல்லது ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருமணம் முடித்து, திருமணம் என்றது ஒரு பரிசுத்தமானது, அதாவது விவாகம் என்பது பரிசுத்த விவாகம். அந்த பரிசுத்த விவாகத்துக்குள்ள போய் நுழைந்துதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப பெண் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நடத்தை கெட்டவளாக ஒழுக்கம் கெட்டவளாக தன்னுடைய வாழ்க்கையில இங்க செயல்படுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே தேவனுடைய வார்த்தையை அற்பமாக எண்ணி தேவனுடைய உபதேசத்தை அற்பமாக எண்ணி அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட பயப்படாம
கீழ்ப்படியாம அடங்காம இணங்கி நடக்காம போனவர்களாகிய 2 பேர். நல்லா கவனிங்க. பானபடினால இந்த இடத்துல நாங்க பார்க்க கூடாதுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ஒழுக்கம் மிக முக்கியம். நாங்க வேதத்தை கற்றுக்கொள்கிறோம், கற்றுக் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாங்கள் எங்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, நான் கேட்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய எனக்கு அது பேலன்ஸ் செய்யும். சானே, அது மட்டும் இல்லாம தேவன் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில சானே உண்மையான அன்பை காண்பிப்பாரே தவிர, சானே அவர் எங்களுடைய ஆத்துமாவை நேசிக்கிறாரே தவிர, சானே அவர் எங்களுடைய மாம்சத்தின் இச்சைக்கு நேரம் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சானே நல்ல கவனி. தேவன் அவருடைய மாம்ச இச்சைக்கு நேரங்களை என்ன செய்ய மாட்டார்? வழிநடத்த மாட்டார். அவர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேரம் என்ன செய்வார்? எங்களை வழி நடத்துவார். சரிதானே? நல்ல கவனி. நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம். எப்படிப்பட்ட வசன வாசகங்கள் பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கர் எழுதி கொடுங்க. 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 to 12 வரைக்கும் வீட்டுல வாசிங்க. சாரி, அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுபேல் என்ற ஒரு வேசியை பத்தி நீங்க படிக்கலாம். சாரி, அடுத்து ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 15 to 25 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சாரி, அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒருவேளை அப்போஸ்தலன் பவுல் நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாம வேற எதையும் நினைச்சிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் எனக்கு இருக்கிறதான பாவமே அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் நினைஞ்சிட்டு இருக்கிறது. சரி, பாவம் இருக்குமானால் அவன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான உபதேசம் எனக்கு எங்க கிடைக்கிறதோ அங்கதான் போயிட்டு நினைச்சிட்டு இருப்பான், உட்கார்ந்து இருப்பான். அவனுடைய மாம்சத்துக்கு ஏற்றதான சகல காரியம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அவன் அந்த காரியத்துக்கு பின்னால் தான் பண்ணிட்டு இருப்பான், போயிட்டு செயல்படுவாங்க. அதனாலதான் இன்றைக்கு பெரிய லெவல்ல எல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு பெரிய ஊழியங்கள் எல்லாம் பெரிய அநியாயமும் மட்டுடையங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நாங்களே வேதனைப்படுகிறோம். என்னடா ஆண்டுடைய நாமத்தை இந்த விதமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூசிக்கிறாங்க. தானே, ஆண்டுடைய நாமத்தை இந்த விதமாக தூசிக்கிறாங்க அப்படிங்கிறது நாமளே பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, உடனே சொல்றா, புருஷன் இல்ல நீ என்னோட என்ன நீ இன்னைக்கு என்னோட நீ சமூகமா இருன்னு சொல்லி அந்த பையனை அழைச்சு கொண்டு போறதை நாங்க பார்க்க கூடாது. சார் நல்ல கவனி. அப்ப மாம்ச இச்சையை கிளர்ச்சி உண்டாக்கி அந்த மாம்சத்தினுடைய அந்த இச்சை வருகிற பொழுது அவனுக்கு என்ன வருது? பாவம் வருது. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புகிற பொழுது அங்க அவனவன் சோதிக்கப்படுகிறவன் யாரை பத்தி குறை சொல்லக்கூடாது. என்ன வசந்த வாசிங்க, 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். சோதிக்கப்படுகிற வேதவசனத்தை கேட்கிறோம். வேதவசனத்தை கேட்கிற நாங்க எங்களுடைய கண் விழியை எப்படி இமை காக்குதோ அந்த விதமாக அந்த வேத வசனத்தை நான் எங்களுடைய உள்ளத்துல வச்சு காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா கண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்வை இழந்து போயிடுவோம். நம்ம கண் மேல கண் இமை எப்படி நம்ம சொல்லாமலே அது தானாவே அது இழந்துடும். அது போல தானாகவே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அந்த விதமாக காத்துக்கொள்ள வேண்டும். சதானே, நீ தேவையற்ற உபதேசங்களை கேட்டு சானே நீ ஒழுக்கம் கெட்டவனாக நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போய் சானே இன்னைக்கு வாயில போட்டு அரைக்கிறது, குடிக்கிறது, வைக்கிறது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதை குறிச்சு காட்டுதுன்னா மாம்சத்தை கிளர்ச்சி வைக்கக்கூடியதான மாம்ச இச்சைகள். இந்த மாம்ச இச்சைகளை நீ இச்சிக்கிறபடினால தானே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதை செஞ்சுட்டு இது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு, ஏதாவது ஒரு வியாதி வந்த பிற்பாடு, ஏதாவது ஒரு இழப்பு வந்ததுக்கு பிறகு யார சொல்லுவானா? கடவுளே ஏன் நீ சோதிக்கிறன்னு கேள்வி கேட்பான். நல்ல கவனி. என்ன சொல்லுகிறது வசனம்? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் யாரையும் பொல்லாத விஷயத்தை கொண்டு சோதிக்க மாட்டார். சரி, நீ விபச்சாரத்தை குறித்து நீ அறிஞ்சு கொள்ளும் பார்த்தா விபச்சாரம் பண்ணிட்டுவான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிலாம் சொல்ல மாட்டான். சில பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, சரியான இருந்துட்டு போகட்டும், அவனை என்ன செஞ்சு விட்டு மீண்டும் என்ன செய்யணும், வரட்டும் அப்படின்னு பேசாம பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, கண்டிக்க மாட்டாங்க. எல்லா கருத்து பட்டே கூட்டம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் சோதிக்க மாட்டாரா? வாசிங்க. ஒருவனையும் அவர் சோதிக்கிறது கிடையாது.
வாசிங்க கீழே. அவனவன் தன் தன் சுய இச்சையினால என்ன செய்யப்படுறான்? இழுக்கப்பட்டு. தன் சுய இச்சை அவனுக்கு இருக்கிறபடினால அவன் ஒழுக்கம் கெட்டவனாக என்ன செய்ய தெரியும் செஞ்சு கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி தெசலோனிக்கேயர் வீட்டுக்கு வாசிக்க சொன்னது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய வேலையை செய்யறது இல்லை. தாவீதும் அப்படித்தான், யுத்தத்துக்கு போகாம ஓய்வுங்கிற பேர்ல வளாகத்தை உலாவிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய கண்கள் எதை நோக்கி பார்த்துச்சு? ஒரு பெண் இன்னொருத்தருடைய மனைவி குளிச்சு கொண்டிருந்ததை பார்த்துச்சு. அதனால பாவம் செய்தான். வீட்டுல யாரும் தனியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எந்த காம்பரவுண்ட்ல போய் தனியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. தனியா இருக்க நினைக்கிற நீங்க எல்லாம் எந்த ஒரு ரீதியில நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்க பாவ சிந்தனைகளையும் பாவத்தை தீர்க்கிற ஆகலாம் நீங்க இருப்பீங்க. உங்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க அந்த ரங்கத்தில் செய்கிறது தேவன் உங்களுக்கு வெளியரங்கப்படுத்தி கொண்டு வருவார். நீங்க அதை மறந்து விடக்கூடாது. சரி, தனிமையை விரும்பாதீங்க. தனிமை இருக்கிறது தனிமையை நாடாதீங்க. உங்களுடைய வேலை நேரத்தில் வேலைகளை செய்யுங்க. அப்படி தனியா இருப்பீங்க, பைபிள் எடுத்து பைபிளை வாசிங்க. சரி, அப்புறம் தனிப்பட்ட காமரா பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. அது தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா என்ன செஞ்சிடாதீங்க, ஈடுபட்டுறாதீங்க. அது உங்களோட பாவத்துக்கு என்ன செய்யணும், உங்களை கொண்டு போய் வழி நடத்தி விட்டுரும். சரி, நீங்க அப்படிதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்டாவங்களை போய் சுத்துறது. சரி, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை. இப்படியான பாதைகள் எல்லாம் போகும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நீ ஆவிக்குரிய ஜீவித்தில் வாழ வேண்டும் என்று தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீ இழந்து விடுவாய். இது பயங்கரமா இருக்கும். சானே, அப்ப உனக்கு வரக்கூடிய ஆபத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சானே, பறவைகளுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நெட்டை விரிச்சு வச்சிருப்பான், ஒரு வலையை விரிச்சு வச்சிருப்பான். அந்த வலையில என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த பறவை விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் போட்டிருப்பான். சானே, ஒரு விலங்கு போய் பொறியில மாட்டிக்கிட்டுனா அந்த பொறிக்கு அந்த விலங்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அதுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கு வாசனைக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை தான் வச்சிருப்பான். சரி, இங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டை அங்க இச்சகமாக பேசுகிறதான ஒரு பொல்லாத ஸ்திரீ, ஒரு பொல்லாத சபை. சபை இன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்கு. சபைகள் நிறைய விஷயம் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறது. சரி, நீ ரசிகன் அக்கறம் அப்படியே ஆசீர்வதிச்சு இப்படி ஆசீர்வதிச்சு உனக்கு எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சானே, சொத்தையும் சுகத்தையும் அதிகமாக சம்பாதிச்சு வச்சு எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாக அழிஞ்சு கொண்டு இருந்த யுத்தத்தில் ஒருத்தருக்கு ஒன்னே கொண்டு போக முடியல. உக்ரைன் தேசத்துல நல்ல என்ன சொல்றது, கொடிகட்டி பிறந்த எத்தனையோ குடும்பங்கள் அந்த தேசத்தை விட்டு நினைச்சு புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு நினைச்சிருச்சு, ஓடிடுச்சு. இதெல்லாம் ஒரு பொய்யான வாழ்க்கை என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சாரி, இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. தேவனுடைய வருகை அது இருட்டுல திருடன் வர்ற மாதிரி வருவேன்னு சொல்லிக்கிறார்கள். இந்த பெண் சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க. எப்படி இல்ல அவர் போயிருக்கிறாரு, எப்ப வருவார்னு தெரியாது, புத்தகத்துக்கு தான் வருவார். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு வரட்டும், இன்னும் வரவே இல்லை அவரு. அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை நினைஞ்சிடலாம், இருந்துடலாம்னு சொல்லி சில தவறான உபதேசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். ஆண்டவர் எனி டைம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். எப்ப வருவார் எங்களுக்கு சொல்லவே முடியாது. அவர் வந்தா பயங்கரமாக இருக்கும். அதை நாங்க மறந்துவிடக் கூடாது. சானே, அப்படின்னால்தான் உனக்கு ஆபத்து இப்படிலாம் இருக்குது. சானே, அப்படி என்னது, நீ விரும்புகிற உணவு, நீ விரும்புகிறதான தோற்றம் உள்ள சில வித்தியாசமான உடைகளை உடுத்திக் கொண்டு திரிகிற பெண்கள், வித்தியாசமான முறை நடந்து கொண்டிருக்கிற ஆண்கள் உலகத்தில் சுத்திட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்ப பெண்கள், குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு இப்படியான பாவங்கள், விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியணும் நாங்க எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சானே, அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, நீ கர்த்தருடைய உபதேசத்தை நீ கேட்பனா அந்த கண்மணியை போல நீ என்ன செய்யணும் வாழ்க்கையில நீ காத்துக்கொள். ஆபத்து எந்த மாதிரி எல்லாம் வரணும்னு தெரியாது. ஆபத்து பயங்கரமா இருக்கும், உன்னை சூழ்ந்து பயங்கரமான நிலைமையில இருக்கும். நீ தனியா இருந்தாலும் உன்னை விட்டு வைக்காது. சாத்தானவன் எப்ப யாரை விழுங்கலாம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அடிக்கடி சொல்றது, எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்றது, தனிமையை நாடாதீங்க, தனிமையா இருக்க விரும்பாதீங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரங்களில் உங்க வேலைகளில் நீங்க கவனமாக அந்த கவனத்தை செலுத்துங்க. சானே, சும்மா வீணான நேரங்களில் நீங்க வேலை நாட்கள்ல லீவு போடாதீங்க. சானே, வேலை நாட்கள்ல வந்து வேலையை போயிட்டு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய வேலையில நீங்க அசதியா இருக்காதீங்க. சானே, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சும்மா கிடைக்கிற டைம்ல எல்லாம் பைபிளை வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க என்ன செஞ்சிருவீங்க, நீங்க பாவத்துக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளலாம். நீங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது வந்து உங்களுக்கு அது நடப்பார். அப்ப இவர்களை வசந்திக்கிற சொல்லும் பொழுது வந்து ஆபத்துனா இருக்குது. சானே, அந்த விலங்கை வந்து எந்த விதமாக கொண்டு போறானோ, சானே, ஒரு குருவி எப்படி தனக்கு வச்சிருக்கிற ஆபத்தை உணராம அது போய்கொண்டிருக்கிறதோ, சானே, அது மாதிரி அந்த மனுஷனுடைய ஈரலை புடுங்கி விட்டு அந்த அம்பு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்பு என்னது, அவள் பேசிய வார்த்தைகள் இச்சகமாக பேசியதான வார்த்தைகளுடைய அவனுடைய இருதயத்தை நினைச்சிருச்சு.
சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கு நேரம் வழிநடத்தக்கூடிய சபைகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குன்னு நீங்க நினைச்சிடாங்க. நிறைய 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 சபைகளை பார்த்து உங்களுக்கு அப்படிலாம் தோணும். சார் என்ன அழகா இருக்கு, எப்படி அழகான மாளிகை சார், என்ன அழகா இருக்கு, இங்கதான் கத்தர் இருக்கிறாரு நினைச்சிடாதீங்க. கத்தர் அங்க இருக்கிறாரா எங்க இருக்கிறாரோ நீங்க தான் புரிஞ்சு கொள்ள வேணும். ஆண்டவர் எங்க இருக்கிறார், உண்மையான சத்தியம் எங்கே உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ, எங்கே உங்களுக்கு புத்திமதிகள் சொல்லப்படுகிறதோ, எங்கே உங்களுடைய பாவங்கள் கண்டித்து உணர்த்தப்படுகிற போதனை அங்கே வருகிறதோ, அங்கே தேவனுடைய வல்லமை அங்கே பிரசனமாய் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க சார். நீங்க விரும்புகிற நீங்க இச்சிக்கிற காரியங்களை போதிக்கிறவர்கள் ஒரு நாள் உங்களை கடவுளுக்கு நேராக என்ன செய்ய மாட்டாங்க, ஒருபோதும் வழிநடத்த மாட்டாங்க. ரொம்ப கவனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க, என் வாயின் வார்த்தைகளை நீங்க என்ன செய்யுங்க, கவனிங்க. சானே ஆட சொல்வது இல்லையா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள்ள, அப்பொழுது பிழைப்பாய். நம்முடைய வாழ்க்கையில பிழைப்பு வரணுமா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும், நினைச்சிருக்க வேண்டும். ஒழுக்கம் கெட்ட ஒரு ஆணையும் ஒழுக்கம் கெட்ட ஒரு குடும்ப பெண்ணையும் குறித்து நாங்கள் நினைச்சிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல கவனிங்க. அப்படினால ஒழுக்கம் மிக 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 முக்கியம். தேவன் எங்களுக்கு கொடுத்துக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனிச்சு நடக்க வேண்டும். சாரி ஆனபடினால்தான் இங்க வேதம் நாங்கள் என்ன பார்க்கணும் பத்தி சொன்னா சாதானே கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்மணியை போல நாங்கள் வச்சு காத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இரண்டாவது ஆரோக்கியமான உபதேசத்தையும் சாதானே நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லி ஆண்டவரிடத்துல நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய வருகை திடீரென்று வரும். ஆனால் நாங்கள் எப்பொழுது நாங்கள் எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்தில் பலவிதமான உபதேசங்கள் இருக்கிறது, இதற்கு அவசியம் இல்லை. நாங்கள் உண்மையாய் கர்த்தரை நாங்கள் தேடுவோமாக இருந்தால், உண்மையாக நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்வோமாக இருந்தால் சாணி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை என்ன செய்வார், எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பார். ஆகவே இந்த இடத்துல இந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறவர்கள் யாரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சபை. அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி எங்களை இணைஞ்சிடக்கூடாது, எங்களை வளர்த்து விட்டக்கூடாது. ஆவிக்குரியவர்களாக என்ன செய்ய வேண்டும், எங்களை வளர்த்து விட வேண்டும். அப்போ ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிரகாரமான வாழ்க்கை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய மனவாட்டிகளாக இருக்கிறோம், அவர்களுக்கு மனவாளனாக இருக்கிறார். அவர் திடீரென்று வருவார், அவர் இப்ப வரமாட்டாரு. அதனால நீ என்னோட என்ன செஞ்சுக்கிட்டு இருன்னு சொன்ன இந்த உபதேசத்தை நாங்கள் கவனிக்க கூடாது. ஆண்டவர் எப்ப வேணும் என்ன திடீரென்று வந்தா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒருவேளை அவர் திடீரென்று வந்திருந்தார், இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கண்டுபிடித்தார், என்ன நடந்திருக்கும் என்று கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த வாழ்க்கையில. சாரி அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் திடீரென்று வருவார். நிறைய சபைகள் சின்னாபின்னமாகிவிடும், நிறைய சபைகள் தேவனுடைய பார்வையில கைவிடப்படக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிடும், வந்துவிடும். நரக ஆக்கினைக்கு தள்ளிவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அவை நாம கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு விதமாக நாங்கள் கர்த்தரை பின்பற்றி நாங்கள் நடத்த வேண்டும். கர்த்தர் நாங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.